வணக்கம் மக்களே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபினாலே சீசனான சீசன் 5 நவம்பர் 26 அப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம். இந்த சீசன் வெறித்தனமாக இருக்க போகுது. ஒரு பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சைட்லேருந்து இந்த சீசன் 5க்கான மார்க்கெட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி ஃபுல் ஃபோர்ஸில் அவங்க ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீசன் 5 எப்படி இருக்க போகுது அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல டோட்டலா 8 எபிசோட்ஸ் இருக்குது. அதை வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 3 வால்யூமா ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த டைம் நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து. இந்த வால்யூம் 1ல மொத்தம் 4 எபிசோட்ஸ் நவம்பர் 26 அப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் வால்யூம் 2ல 3 எபிசோட்ஸ் டிசம்பர் 25 அப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஃபினாலே எபிசோட் வந்து நியூ இயர் ஈவினிங் அப்போ ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த சீசன் 5ஓட வால்யூம் 1ல டோட்டலா 4 எபிசோட்ஸ். அதுல முதல் எபிசோட நேம் பாத்தீங்கன்னா கிரால். இது வந்து 1 hour 8 minutes வந்து டியூரேஷன் இருக்குது. அண்ட் எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா த வேனிஷிங் ஆஃப் ஹோலி வீலர், இது 54 minutes. அண்ட் எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா த டர்ன் பவ் ட்ராப், இது வந்து 1 hour 6 minutes. அண்ட் ஃபைனல் எபிசோட், அதாவது வால்யூம் 1ஓட 4th எபிசோட் பார்த்தீங்கன்னா சார்சரர், இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த 4th எபிசோடோட டைம் டியூரேஷன் அப்படின்றது இருக்குது. அண்ட் அகைன் 3 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சீரியஸோட ஃபினாலே எபிசோட் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற அளவுக்கான ஒரு டியூரேஷன் தான் இந்த சீரியஸோட ஃபினாலே எபிசோட்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸோட இந்த சீசன் 5ல நிறைய சீன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சைட்லேருந்தே அடிக்கடி சொல்றாங்க. கண்டிப்பா இது பட்டாசா இருக்க போகுது. ஸோ அண்ட் இந்த சீரியஸோட எபிசோட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுல டோட்டல் 8 எபிசோட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா எபிசோடுமே வந்து 1 hour டைம் டியூரேஷன் இருக்க மாதிரியும், அண்ட் எபிசோட் 4 அந்த வால்யூம் 1ஓட அந்த எபிசோட் 4 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். அண்ட் ஃபினாலே எபிசோட் த ரைட் சைட் அப், இதான் டைட்டில். இதோட டியூரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கும். அண்ட் இந்த சீசன் 5ஓட ஸ்டோரி டைம் லைன் பார்த்தீங்கன்னா சீசன் 4 முடிஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட 18 monthsக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ முழுக்க ஸ்டோரி வந்து ஹாக்கின்ஸ்ல மட்டும் தான் நடக்க போகுது. பிகாஸ் எல்லா முக்கியமான கேரக்டர்ஸுமே வந்து இப்போ ஹாக்கின்ஸ்ல அசம்பிள் ஆயிடுறாங்க. அண்ட் ஹாக்கின்ஸ் மிலிட்ரி குவாரண்டைன்ல இருக்கு. அண்ட் இவங்களுக்கு ஸ்டோரி அப்படின்றது இப்போ ரொம்ப ஸ்மால் ஆயிருக்கும். பிகாஸ் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த கேரக்டர்ஸ்குள்ள இருக்க அந்த இன்டிமெசி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து அந்த பர்டிகுலர் ஹாக்கின்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரொம்ப நாளா இருக்க ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த அப்சைட் டவுன் அப்படின்றது ரியலாவே என்ன? இந்த அப்சைட் டவுன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரியும். நம்ம வேர்ல்டு மாதிரியே நமக்கு கீழே ஒரு வேர்ல்டு இருக்கு, அதுக்குள்ளார மான்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இந்த அப்சைட் டவுன் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆச்சு, உண்மையாலுமே இந்த அப்சைட் டவுன்ன்றது என்ன அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டா அந்த சீசன் 5ல நமக்கு ரிவீல் பண்ண போறாங்க. ஸோ அதையும் வந்து டஃபர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் பட்ஜெட் பொறுத்தளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடுமே 50 இருந்து 60 மில்லியன் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிவி ஷோ எவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான முழுக்க காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன ரைட்டிங்ல எழுதியிருந்தோமோ அந்த ஒரு விஷனை அப்படியே ஸ்கிரீன்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம பக்காவான குவாலிட்டியில வந்து வியூவர்ஸ்க்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இந்த சீசன் ஃபினாலே அப்படின்றது எடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த சீரியஸோட ஃபினாலே அப்படின்றதுக்கான விஷன் அவங்களுக்கு என்னவா இருந்திருக்குன்னா, அண்ட் டஃபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த சீரிஸ் வந்து எப்படி முடிக்க போறோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சிருக்காங்க. இப்படிதான் வந்து இந்த சீரிஸ் முடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக சில ஐடியாஸை வந்து 6 feet under, ஃப்ரைடே நைட் லைட்ஸ், தி சோப்ரானோஸ், இந்த சீரிஸோட ஃபினாலேஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டடி பண்ணி அதோட டோன் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடா வந்து இந்த சீரிஸோட ஃபினாலேயும் வந்து அவங்க முடிக்கணுன்ற மாதிரி வந்து நினைச்சிருக்காங்க. பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட அந்த சீரியஸோட தாக்கம் அப் பண்றது எந்த அளவுக்கு அப் பண்றது, பட் அதோட எண்டிங் அப் பண்றது எத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தது அப்படின்றத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீரிஸ் ஃபேன்ஸ்க்குமே வந்து ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மைண்ட்ல வச்சுட்டு பல விதமா வந்து இந்த சீரிஸோட ஃபினாலே வந்து இந்த ஒரு டோன்ல கொடுத்தா ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படின்றத வந்து அவங்க தெளிவா எழுதி அவங்க கொடுத்துருக்காங்களாம். ஸோ கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஃபினாலேவே இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சீசன் 5ஓட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிறப்போ ஒவ்வொரு ஆக்டருமே வந்து பயங்கர எமோஷனலான ஒரு ஃபேர்வெல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ஒரு ஷாட் முடிகிறப்போ அவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ணி இதை எப்படி இந்த சீரியஸை கடந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து அவங்க ஃபேர்வெல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய
லாங்கான சீரியஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமா இந்த சீரியஸ் அப்படின்றது ரன்னிங்ல இருக்கு. அப்படின்றப்போ அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாவே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து திரும்ப மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சீரியஸ்லேருந்து வெளியில வராங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒண்ணா சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான டச்சிங்கான மூமெண்டா தான் இருந்திருக்கும். அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து இந்த சீரியஸோட ஃபினாலே வந்து சில லிமிடெட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதாவும் வந்து ஒரு ஐடியா இருக்கு. கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நியூ இயர் ஈவினிங் அப்போ அந்த ஃபினாலே அப்படின்றது ரிலீஸ் ஆகுறது அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஃபேன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பொறுத்துன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்றத டஃபர் பிரதர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அனிமேட்டட் சீரிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்தரா இன்னும் நிறைய ஃபாலோ அப் இருக்கு அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டுல இருக்கும். பட் சேம் இதே மாதிரியான கான்செப்ட்ல நடக்கக்கூடிய சீரியஸா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டஃபர் பிரதர்ஸ் டைரக்டா அதுல இன்வால்வ் ஆகல. அவங்க வந்து ஜஸ்ட் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்றாங்க. பட் டஃபர் பிரதர்ஸ் வந்து 2026ல இருந்து பாரமவுண்ட்க்கு மூவ் ஆகுறாங்க. ஒரு 4 இயர் டீல் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நாம பார்த்த வெக்னாவை விட இந்த சீரிஸோட ஃபினாலே சீசன்ல வரப்போற வெக்னா அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கராகவும் பயங்கர ஸ்கேரியராகவும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விடலாம் வெறித்தனமா வேட்டையாடக்கூடிய ஒரு வெக்னாவா இந்த சீசன் ஃபினாலில ஆட்டம் ஆட போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த வெக்னாவை எதிர்த்து நம்ம ஆட்கள் எப்படி சண்டை போட போறாங்க, யாரெல்லாம் சாக போறானுங்க, இல்ல யாரெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸோட மிகப்பெரிய ஃபேனா நான் வெறித்தனமா வெயிட் பண்றேன் இந்த சீசனோட ஃபினாலே அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஸோ நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.